கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும். எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அது தவறுன்னு சொல்றாங்க பாஜக. அப்போ அந்த தவறு நீங்க பிஜேபி அரசு சரி செய்யுங்க. இந்தி தேசிய மொழி கிடையாது. ஹிந்தி கத்துக்கிட்டாதான் இப்படிதான் அதிக நிதி கொடுப்போம் இல்லை கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுலாம் அது தப்பு. அதெல்லாம் திராவிட மாடல்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் திராவிட மாடல். திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுகவும் தான். இந்த இரண்டு பெரிய உழைக்கின்ற சமுதாயங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாக இருக்கு. அதாவது தமிழக அரசு மது விற்கல, மது திணிக்கிறது. திமுக அரசு சார்ந்த எம்பிக்கள், இந்த எம்பிக்கள் கம்பெனியில இருந்து தான் 40% டாஸ்மார்க் சப்ளை பண்றாங்க. மது அதை விட இன்னும் மோசமான பிரச்சனை கஞ்சா. அதாவது புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையில் சில நல்ல அம்சங்களும் இருக்கு. ஆனால் சில அம்சங்கள் மாநில அரசுகளுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்கிறது. நல்ல அம்சம்னா சொல்றது தாய்மொழி வழி கல்வின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கிறோம். அதே வேளையில் மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க, அதை எதிர்க்கிறோம். ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசினுடைய கொள்கைகளை அல்லது மத்தியில் ஆளுகின்ற அரசினுடைய கொள்கைகளை திணிக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும், தனித்துவம் இருக்கும், பாரம்பரியம், கலாச்சாரம், நாகரிகம், வரலாறு இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமா இந்தியா பன்முக தன்மை உடைய ஒரு நாடு. அது ஒரே மாதிரியா கொண்டு போகக்கூடாது. ஒவ்வொரு பகுதிக்கும் சார்ந்த, அது கல்வி இருந்தாலும் சரி, சுகாதாரம் இருந்தாலும் சரி, எந்த கொள்கை இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விட்டு சொல்லணும். ஆனால் அதில் வந்த பிரச்சனை என்னன்னா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ மத்திய அரசு அவங்க புதிய கல்விக் கொள்கை அப்படி சொல்லி அதை நடைமுறைப்படுத்தணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்படி நடைமுறைப்படுத்தல நாங்கள் சரியான முறையில் நிதி கொடுக்க மாட்டோம். அது தவறான ஒரு போக்கு. நிதிக்கு இதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடாது. பாதிக்கப்படுவது யாருன்னா மாணவர்கள் தான். கல்வி கொடுப்பது மத்திய மாநில அரசினுடைய கடமை. அது இன்னொன்று, கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும், மீண்டும் வரணும். ஒரு ஒன்று, பாஜக மத்திய ஆட்சி அவங்க தொடர்ந்து அவசர காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அது தவறுன்னு சொல்றாங்க பாஜக அரசு. அப்படி தவறுன்னு சொல்றது, இந்திரா காந்தி அந்த அவசர காலத்தில் கொண்டு வந்ததும் தவறு தான். அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அவசர காலத்தில் கொண்டு வந்த இந்த கல்வியை பொது பட்டியலுக்கு கொண்டு போறதும் தவறு தான். அப்போ அந்த தவறை நீங்க பிஜேபி அரசு சரி செய்யுங்க. அதை குறை சொல்றீங்க, எமர்ஜென்சி தவறுன்னு. அது எமர்ஜென்சி நடந்த தவறுகளை சரி செய்யுங்க. அப்போ நீங்க அதுல கல்வி மற்றும் இன்னொரு 4 திட்டங்கள் இருக்கு, இது துறைகள் இருக்கு. அதை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வாங்கல, யாரும் தடுக்கலையே, எல்லாம் வரவேற்கிறாங்க. அது அதனால இதுல அரசியலை பார்க்க கூடாது. பாதிக்கப்படுவது மாணவர்களா இருக்கக்கூடாது. என் தாய்மொழி தமிழ் தான். அப்புறம் வேற 3வது மொழி என்ன இருக்கு? அது இப்ப திணிக்கிறாங்க 3 மொழி. இப்போ அந்த PM ஸ்ரீ பிரச்சனைன்னு இருக்கு அந்த ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள்ல. அதுல ஒரு மும்மொழி கத்துக்கணும், அவசியமா பண்ணணும்னு இருக்காரு. அதாவது யாருமே எந்த மொழியும் திணிக்க கூடாது. அவங்க ஆர்வமா கத்துக்கிறது தப்பே கிடையாது. ஹிந்தி ஒரு மொழி, இந்தியில 22 மொழிகளில் ஹிந்தி ஒரு மொழி. 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகள் இருக்கிறது. அது ஹிந்தி ஒரு மொழி, அவ்வளவுதான். ஹிந்தி தேசிய மொழி கிடையாது. இந்தியாவில் தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது. அதனால தமிழ் எப்படி ஒரு மொழியோ அதே மாதிரி ஹிந்தி ஒரு மொழி, அவ்வளவுதான். அது திணிச்சுக்கிட்டு நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டாதான் இப்படிதான் அதிக நிதி கொடுப்போம் இல்லை கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுலாம் அது தப்பு. அதெல்லாம் எங்களுக்கு யாரும் எந்த அழைப்பு விடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் மது ஒழிக்கணும்னு போராடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் கட்சி உட்பட அத்துணை கட்சிகளும் மது விலக்கு கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இது யாராலும் மறுக்க முடியாது. ஆனாலும் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மது என்பது மிக மோசமான ஒரு பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கியது இந்த திராவிட கட்சிகள் தான். திமுக மட்டும் இல்ல, அண்ணா திமுகவும் தான். அதாவது இவங்க திமுக சொல்றாங்க திராவிட மாடல் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது. இதுதான் திராவிட மாடல். 3 தலைமுறைகளை மதுவை கொடுத்து ஒழிச்சிட்டாங்க. இப்போ 4வது தலைமுறை ஒழிக்க பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு இப்போ மது. இப்போ அது இன்னொன்னு, தமிழ்நாட்டில் பல சமுதாயங்கள் இருக்கு. இன்னைக்கு 2 பெரிய சமுதாயங்கள். ஒன்று பட்டியலின சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 பெரிய உழைக்கின்ற சமுதாயங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாக இருக்கு. அதற்கு காரணமே அரசாங்கம் தான். அதற்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம், முழு காரணம். ஏன்னா இவங்க எவ்வளோ பாதிப்பு ஏற்படுகிறது என்று அதில் அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. அவங்க நோக்கம் என்னன்னா, இந்த மதுவை கொடுத்து அவங்கள படிக்க வைக்காம, முன்னேறாம, உருப்படாம, முன்னேற்றம் அடையாம அப்படியே ஓட்டு வங்கியா வச்சுக்கணும், வாக்கு வங்கியா வச்சிருக்கணும்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம். அதனால்தான் இந்த 2 பெரிய சமுதாயங்கள் மது பிடிப்பிலிருந்து, மது அடிமையிலிருந்து வெளியில வரணும். அதற்கு யார் வேணா போராடலாம். அது நாங்க வரவேற்போம். அது ஜாதியோ கட்சியோ மதம் இனம் எல்லாம் அப்பாற்பட்டது இந்த பிரச்சனை. இது தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனை. இது அதாவது தமிழக அரசு மது விற்கல, மது திணிக்கிறது. ஒரு அரசு அமைச்சர் அவருடைய இலக்கு வச்சுட்டு இருக்கிறார். நீங்க இலக்கு வச்சா நீங்க கல்வி இன்னைக்கு 62% இருக்கு லிட்ரஸி ரேட், அது 72% கொண்டு வரணும். 10 வருஷத்துல 5 வருஷத்துல கொண்டு வரணும். அது டார்கெட் வைங்க. தடுப்பூசி எல்லா பிள்ளைங்களும் குழந்தைங்களும் 100% கவரேஜ், அது டார்கெட் வைங்க. இல்ல தொழில் முதலீடு அதிகப்படுத்தணும், டார்கெட் வைங்க. ஏன் மது விற்கணும்னு ஏன் ஒரு கேடு கட்ட டார்கெட் வைக்கிறீங்க? 50,000 கோடியிலிருந்து 55,000 கோடி இன்னைக்கு இந்த ஆண்டு வரணும்னு இலக்கு வச்சுக்கிட்டு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க. இது கேடு கட்டுத்தனம். அதெல்லாம் மது குடிக்கிறது தப்பு, அதெல்லாம் ஒரு விளம்பரப்படுத்த தப்புன்னு சொல்லி அதை எதுக்கு ஒரு விளம்பரப்படுத்தி அதை டார்கெட் வைக்கிறீங்க? அதனால நிச்சயமாக இது மது ஒழிக்கப்பட வேண்டியது. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த மது விற்பனை நடக்கிறதுக்கு காரணமே திமுகவும் அண்ணா திமுகவும் தான். 2 கட்சிகள் தான் இதற்கு காரணம். இன்னும் மோசமா போயிட்டு இருக்கிற சூழல் இது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு சார்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாஸ்மார்க் விற்பனையில 40 விழுக்காடு அவங்களுடைய கம்பெனி சார்ந்த சாராயம் தான் டாஸ்மார்க்கு இவர்கள் விநியோகம் செய்கிறார்கள். இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். திமுக அரசு சார்ந்த எம்பிக்கள், இந்த எம்பிக்கள் கம்பெனியில இருந்து தான் 40% டாஸ்மார்க் சப்ளை பண்றாங்க. அப்ப இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? சகோதரி கனிமொழி அவர்கள் அவங்க மேடைக்கு மேடை மது ஒழிப்பு 3 ஆண்டுகளுக்கு முன்பு மேடைக்கு பேசினாங்க. அது வரவேற்கிறோம். இன்னைக்கு பேசுங்க. இன்னைக்கு நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் இப்ப உட்காருங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான குடும்பம் நாசமாகுதுன்னு சொல்லுங்க. தினம் ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள் தாலியை இழக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லி எப்படியாவது படிப்படியா குறையுங்க. ஒரே நாள்ல வேண்டாம், படிப்படியா குறையுங்க. அட்லீஸ்ட் அதுல ஒரு செயல் திட்டம் வடிவு வரணும். அடுத்த 2 ஆண்டு காலத்துல ஆண்டுதோறும் எவ்வளவு கடைக்கு குறைப்போம், எவ்வளவு பார குறைப்போம், எல்லாம் குறைப்போம் சொல்லுங்க. அதனால இது நிச்சயமா இது ரொம்ப மோசமான சூழல். மது அதை விட இன்னும் மோசமான பிரச்சனை கஞ்சா, சொல்லிக்கிற போதைப் பொருட்கள். இதெல்லாம் 2மே மோசமான ஒரு அன்லிமிட்டெட் தமிழ்நாட்டில் கிடைக்குது.